வணக்க மக்களே. என்னது வருடத்தின் 365 நாட்களும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நீர்வீழ்ச்சியா? ஆமாங்க, இந்த தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட பாபநாசத்தில் உள்ள அகத்தியர் அருவிதாங்க. இப்போது நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த அகத்தியர் அருவியில் தான் வருடத்தின் 365 நாட்களும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்குமாம். இந்த அருவி தமிழ்நாடு கேரளா எல்லையான மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தாங்க உருவாகுது. இந்த அகத்தியர் அருவியில் வருடத்தின் அனைத்து நாட்களும் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அருவியில் மட்டும்தான் தண்ணீர் எப்போதும் வந்து கொண்டிருக்கும். இதனால் தான் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்கின்றனர். இந்த பாபநாசம் அகத்தியர் அருவி திருநெல்வேலியிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்காசியிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் இந்த அருவிக்கு செல்வதற்கு மாலை 4 மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இங்கு அதிகமான வனங்கள் காணப்படும். இங்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு நபர் ஒருவருக்கு 30 ரூபாயும், வெளிநாட்டவராக இருந்தால் 300 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்த அகத்தியர் அருவி சுமார் 25 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அகத்தியர் அருவியிலிருந்து தண்ணீர் தான் தாமிரபரணி ஆற்றின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. இந்த அருவியிலிருந்து தான் தாமிரபரணி ஆற்றின் தொடக்கம் தொடங்குகிறது. இந்த அகத்தியர் அருவி வழிக்கு செல்லும் அனைத்து இடங்கள் பார்த்தாலும் இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு அற்புதமாக இடமாக இருந்திருக்குங்க. பாருங்க, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க, இங்கு செல்லும் வழிகள் எல்லாம் இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பல வகையான மரங்களும் பூச்சிகளும் விலங்குகளும் காணப்படுகின்றன. இந்த அருவியிலிருந்து வரும் நீரானது பாபநாசம் நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அடைந்த பின்பு அங்கிருந்து 142 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையை சென்றடைகிறது. இதோ இந்த இடத்திலிருந்து பாருங்களேன், இயற்கையின் அழகே அழகுதாங்க. சொர்க்கம் போல் இந்த இடம் காட்சியளிக்கிறது. இங்கிருந்து பார்த்தா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகையும் இங்கிருந்து அந்த பாபநாசம் அருவியில் இருந்து வரும் நீரையும் பார்க்க முடியும். நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த மலையில் தான் பல வகையான வனவிலங்குகள் காணப்படுகின்றன. இந்த அருவிக்கு அருகில் தான் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகமும் உள்ளது. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வாகனங்கள் நிறுத்தும் இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கிருந்து தான் நடந்துதான் செல்ல வேண்டும். இப்போது நாம் இருக்கும் இந்த இடத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் புலிகளும் சிறுத்தை நடமாட்டமும் அதிகமாக காணப்படும். இந்த அகத்தியர் அருவிக்கு மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழையின் போது இவ்வருவிக்கு நீர் வைத்து கிடைக்கிறது. இருப்பினும் இந்த அருவிக்கு அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பெய்யும் வடகிழக்கு பருவமழையினால் இங்கு தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறது. இப்போது நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு பக்கத்தில் அகத்தியருக்கு என்று ஒரு சிறிய கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அகத்தியர் அருவிக்கு மேற்கு பகுதியில் கல்யாண தீர்த்தம் உள்ளது. மேலும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் அனைவருமே இந்த இடத்திற்கு வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை எங்கு சுற்றி பார்த்தாலும் புலிகள் காப்பகம் என்று அதிகமான போர்டுகள் வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இங்கு எங்கு பார்த்தாலும் புலிகள் சிறுத்தைகள் அதிகமாக காணப்படும். இந்த அகத்தியர் அருவி ஒரு சிறிய அருவி தாங்க. ஆனால் இந்த அருவி வருடத்தின் அனைத்து நாட்களிலும் தண்ணீர் எப்போதும் வந்து கொண்டிருக்குங்க. மேலும் இந்த இடத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் இங்கு திருவிழா கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாபநாசத்தில் உள்ள பாபநாசநாதர் கோயிலுக்கு வருபவர்கள் இந்த இடத்தில் வந்து நீராடி செல்கின்றனர். மேலும் இந்த அகத்தியர் அருவியில் வடகிழக்கு பருவமழையின் போது நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் இங்கு குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த அகத்தியர் அருவியில் வடகிழக்கு பருவமழை மாதத்தின் போது சுற்றுலா செல்ல தடை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அகத்தியர் அருவி பல இடங்களிலிருந்து வருவதால் மூலிகை நிறைந்த ஒரு தண்ணியாக இருக்கிறதுங்க. இந்த அகத்தியர் அருவிக்கு வரும் வழிகள் எங்கு பார்த்தாலும் இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு அற்புதமாக அழகிய இடமாக இருக்குங்க. எங்கு பார்த்தாலும் அழகாக காணப்படும் இந்த இடம். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாவட்டமே சொல்றாங்க. எங்கு பார்த்தாலும் மலைகளும் நீர்வீழ்ச்சிகளும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும். இப்போ நான் பார்த்து கொண்டிருப்பது இதுதாங்க இந்த அகத்தியர் அருவி. பாருங்களேன், எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இது நான் பார்க்கும் இந்த இடத்தை பாருங்க, மிகவும் அற்புதமாக இயற்கை சூழல்கள் நிறைந்து அற்புதமாக உள்ளது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம்.